யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இனிமே அதுல சார்ஜஸ் வரும். அதாவது 2000 ரூபாய்க்கு மேல நீங்க யாருக்கு பே பண்ணாலும் 2000 ரூபாய்க்கு மேல அந்த எம்டிஆர் அப்படின்ற இந்த சார்ஜஸையும் சேர்த்து பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பரவலா பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தர மாதிரி மக்களவையில ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கிளாரிபிகேஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே இந்த யூபிஐ பேமெண்ட் அப்படின்றது ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் இந்த யூபிஐ ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய டே லைஃப்லையுமே இது ஒரு முக்கியமான பேமெண்ட் மெத்தடாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டீ ஷாப்ல இருந்து ஷாப்பிங் மால் வர ஆன்லைன்ல தான் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இனிமே யூபிஐ பேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி 2000 ரூபாய்க்கு மேல நீங்க நீங்க பே பண்ணீங்க, யூபிஐல ஏதாவது ஸ்கேன் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபீ கட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியால இப்போ ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நிதியமைச்சர்கள் என்ன மாதிரியான கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க, ஸோ யூபிஐ யூசர்ஸ்க்கு என்ன மாதிரியான சார்ஜஸ் வரும், ஸோ அதாவது புதிய சட்டம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மக்களவையில சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல என்ன மாதிரி விஷயங்களை இது ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த கிளாரிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த புதிய சட்ட மாற்றம் என்ன சொல்றாங்க, மக்களவையில இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 2026 ஆண்டுக்கான டாக்ஸேஷன் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பில்லுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டாக்ஸ் ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்றது அண்ட் நாட்டில் உள்ள நம்மளோட கண்ட்ரியில உள்ள டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் அதிகமான பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மக்களவையில இந்த ஒரு பில் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த பில்ல வந்து செய்யப்பட்ட ஒரு சட்ட மாற்றம் தான் இப்போ இந்த யூபிஐ உடைய இந்த எம்டிஆர் விவாதத்துக்கு ரொம்பவே பெரிய ஒரு ரீசனா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவரையும் பேங்க்ஸா இருக்கட்டும், அட் த சேம் டைம் டிஜிட்டல் பேமெண்டோடைய அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கட்டும், யூபிஐயும் சரி ரூபே இந்த மாதிரி ரூபே டிரான்சாக்ஷனுக்குலாம் எம்டிஆர் உடைய அந்த வசூலிக்கிற தடுக்கிறதுக்காக சட்ட ப்ரொவிஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லா ப்ரொவிஷன் இருந்துச்சு. இந்த ப்ரொவிஷன் தான் இப்போ வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஃபியூச்சர்ல யூபிஐயா இருக்கட்டும், இந்த ரூபேவா இருக்கட்டும், இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே எம்டிஆர் உடைய ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுக்கு தான் லீகல் பாசிபிலிட்டிஸ் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லீகல் பாசிபிலிட்டிஸ் இப்ப கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்ப யூபிஐ நாங்க பேமெண்ட் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா சார்ஜஸ் வருமா வராதா அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் வரும். ஸோ நீங்க யூபிஐ யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்றப்போ உங்களுக்கு எந்த வித சார்ஜஸும் வராது. ஸோ யூபிஐ உடைய யூசர்ஸ்க்கு சார்ஜஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல முடியாது. இப்போ எம்டிஆர் உடைய அந்த லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்டிஆருக்கு இந்த ஒரு தடையை வந்து நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்டிஆர் வந்து எப்போ வரும், எவ்வளவு வரும், எந்த டிரான்சாக்ஷனுக்கு வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபைனல் டிசிஷனுமே வந்து இந்த ஒரு மசோதால சொல்லல. அதனால இப்ப இருக்க சோஷியல் மீடியால என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா யூபிஐக்கு இனிமே வந்து பெய்டு சர்வீஸ் 2000 ரூபாய்க்கு மேல நீங்க பேமெண்ட் பண்ணா வந்து சார்ஜஸ் வரும். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்கு. அதுவும் உண்மை கிடையாது அப்படின்றதா இந்த வீடியோடைய ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணா என்ன ஆகும், ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் வருது அப்படின்னா இது ரிலேட்டடான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 2000 ரூபாய்க்கு மேல பேமெண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வெளியாகி உள்ள இந்த ப்ரப்போசல் படி 2000 ரூபாய்க்கு தாண்டி நீங்க ஒரு குறிப்பிட்ட மெர்ஜென்ட் டிரான்சாக்ஷன், அதாவது நீங்க ஏதாவது ஷாப்ல போய் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா எம்டிஆர் வசூலிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 0.25% இருந்து 0.4% வரையும் எம்டிஆர் குறிச்ச இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மெர்ஜென்ட்டுக்கு 10,000 ரூபாய் நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2.25% அப்படின்னா நீங்க 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். 0.4%னா 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதாவது இந்த ரேட்டு ஃபைனலா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் டிரான்சாக்ஷனுக்கு 25 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரையும் எம்டிஆரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த எம்டிஆரை பொறுத்த வரையும் யூபிஐ யூசர் வந்து பே பண்ணணுமா இல்ல மெர்ஜென்டுடைய அந்த ஓனர் வந்து பே பண்ணணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் நான் சொல்றேன். ஸோ அது வந்து யூசர் தான் பே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த ரேட்டை பொறுத்த வரையும் இன்னும் ஃபைனலைஸ்டு ரேட்டாவும்
இதையும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜும் கிடையாது தான் போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் யூபிஐ டிரான்ஸ்ஃபருக்கு ஏதாவது சார்ஜஸ் வருமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்க 5000 ரூபாய் அனுப்புறீங்க, இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இது வந்து பர்சன் டு பர்சன், அதாவது B2P டிரான்சாக்ஷன். ஸோ இந்த பர்சனல் டிரான்சாக்ஷன் மேல இந்த MDR வசூலிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கு வசூலிக்கப்படாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒன்லி மெர்ஜன் பேமெண்ட் தான் இந்த MDR வந்து வசூலிக்கப்படும். ஸோ MDR அப்படின்னா நீங்க வந்து நார்மலா தெரியணும் அப்படின்னா, MDR அப்படின்றது மெர்ஜன் டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது ஒரு மெர்ஜன் இல்ல பிசினஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து டிஜிட்டல் பேமெண்ட் வாங்குறப்போ அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்காக வசூலிக்கப்படுறதா இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ தான் MDR அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீ வந்து மெர்ஜனுடைய ஓனர் தான் வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதுதான் MDR. ஓகேங்களா? இப்போ MDR அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த MDR பத்தி தான் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து MDR பே பண்ணணுமா அப்படின்னா, MDR வந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜஸை கஸ்டமர் தான் கட்டணுமா அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன், யூசர் வந்து கட்ட தேவையில்லை. பொதுவா MDR அப்படின்றது மெர்ஜன்ட் சைடோடைய அந்த சார்ஜ், அதாவது கஸ்டமர் UPI பேமெண்ட் செய்யறப்போ அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தனியா MDR ஃபீ ஆட்டோமேட்டிக்கலா டெடிக்ட் ஆகும் அப்படின்ற அர்த்தம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப நான் 10,000 ரூபாய் இது பண்ணணும் அப்படின்னா 10,040 ரூபாய் நீங்க வந்து இது பண்ண சொல்றீங்களா, அந்த பெர்சன்டேஜ் வைஸ் 0.25னா நீங்க 10,025 ரூபாய் கட்டணும். 0.40% சாரி 0.4% அப்படின்னா நீங்க வந்து 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொன்னீங்களா, அப்ப அது உண்மையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. கஸ்டமர் நீங்க 10,000 ரூபாய் நீங்க வந்து காஸ்ட்க்கு ஏதாவது பொருள் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அது 10,000 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பெர்சன்டேஜ் எல்லாமே ஓனர் தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் MDR. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டருமே இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு MDR வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது மெர்ஜனை மட்டும்தான் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும், ஆர்டினரி UPI யூசர்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு UPI பேமெண்ட்டுக்கும் கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து ஃபீலாம் வந்து கட் ஆகும் அப்படின்றது நினைக்க வேணாம். ஸோ இன்னொரு விஷயம், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை மட்டும் தான் சொன்னாங்களா, அந்த மசோதாவில் இதை பத்தி என்ன ரிலேட்டடான விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா, MDR கொண்டு வரப்பட்டாலும் அது மெர்ஜன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், சாதாரண UPI யூசர்ஸ்க்கு இருக்காது, எந்த ஒரு ஃபீயும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பேங்க்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இனோவேஷனா இருக்கட்டும் அண்ட் செக்யூரிட்டி, இது ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு MDR ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது UPI உடைய இந்த எக்கோ சிஸ்டம் அப்படின்றது லாங் டேர்மா ஒரு சஸ்டைனபிளா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெவென்யூ மெக்கானிசம் தேவைப்படலாம் அப்படின்றதுக்காக இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ NPCA என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அதாவது இப்போ MDR உடைய ரேட் என்ன, இப்போ வந்து 0.25%, 0.4% சொன்னீங்களா, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா இதுவுமே அவங்க ஃபைனலா பண்ணல. ஸோ அவங்க NPS வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க, ஸோ எந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி அப்ளை ஆகும், இந்த 2000 ரூபாய் பேமெண்ட் வந்து கட்டாயமா வந்து அந்த ஒரு மெர்ஜன் வந்து பே பண்ணணுமா, இல்லை எப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமான கேள்விகளா எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ NPSA உடைய தலைமையில இந்த UPI சிட்டிங்ஸ் கமிட்டி தான் MDR உடைய ரேட்ஸ், ஸோ அது ரிலேட்டடான ஃபைனல் ஃப்ரேம் ஒர்க் இவங்க எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஸோ 2026 உடைய இந்த டாக்ஸேஷன்ல அமெண்ட்மெண்ட் பில்லில் மக்களவையில் முழுமையா நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் MDR ரிலேட்டடான அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டில இருந்து இன்னும் அஃபிஷியலான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்றதான் உண்மை. ஸோ RBI கவர்னரும் இது ரிலேட்டடான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இந்த MDR டிபேட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகல. RBI கவர்னர் சஞ்சய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஃபீ வந்து, அதாவது ஒரு காஸ்ட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அது டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த காஸ்ட்டை வந்து ஃபைனலா யாராவது கொடுக்கணும். ஆனா அந்த ஃபைனலா யார் கொடுப்பாங்க, அதாவது இந்த இதை வந்து கஸ்டமர் கொடுப்பாங்களா, இல்லை மெர்ஜன்ட் கொடுப்பாங்களா, இல்லை வேற முறையில எதையாவது நீங்க வந்து வசூலிப்பீங்களா அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லல. ஸோ இந்த ஒரு பேசு பொருளா ஆகுனதுக்கு ஒரு முக்கியமான விஷயமே RBI கவர்னர் இந்த ஒரு விஷயத்த பேசினதுனால தான். ஸோ ஏன் வந்து இந்த MDR பத்தி இப்போ அதிகமா எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டத்துல ஒன்றா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் UPI. ஸோ ஆனால் UPI பின்னால பேங்க்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ், டெக்னாலஜிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா இருக்குது. ஸோ இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதனால UPI
ஃப்ரீயா கண்டினியூ பண்ணணுமா, இல்ல மெர்ஜென்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்மால் எம்டிஆர் வந்து கொண்டு வந்தா அந்த எக்கோ சிஸ்டம் ஒரு சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சதுனால மெர்ஜென்ட் வந்து இப்ப பே பண்ணணும்னு சொல்றாங்களா அப்படின்ற டிஸ்கஷன் தான் இப்ப ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். யூபிஐ வந்து நான்லாம் வந்து அடிக்கடி ஸ்கேன் தான் பண்றேன், இப்படி நான் 40 ரூபா 50 ரூபான்னு இதுலயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. சோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். சோ உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் போகாது, இது வந்து மெர்ஜென்ட் சைட்ல இருந்து தான் போகும். இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெளிவா வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஒரு எம்டிஆர் ரிலேட்டடான நியூஸ் வந்ததுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி வதந்தியா கேட்டறிஞ்சீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.